பிஸ்னஸில் ஆண்டர்ப்ரனருக்கு எம்ப்ளாயீஸுக்கு லோ ஹேங்கிங் ஃப்ரூட் டெய்லி தேவைப்படுது. தோ நம்ம சொல்லுவோம் அடுத்த ஒரு 2 வருடத்தில் நம்ம இவ்வளோலாம் அச்சீவ் பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய டார்கெட் வச்சுருக்கோம், அடுத்த வருஷம் நம்ம இவ்வளோ பண்ண போகிறோம் நம்ம சொன்னாலும் நாளைக்கு என்ன எனக்கு ஒரு ஹாப்பினஸ், இன்னைக்கு எனக்கு என்ன ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா? எப்போவுமே நீ இது பண்ணலை, இது சரியில்லை, ஓகே சரியில்லைன்னா சொல்லணும், அதை மட்டுமே சொன்னால். ஸோ உங்கள் நிறுவனத்தில் உங்கள் எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் கடைசியாக எப்போ மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணீங்க? அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாரம் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு, எம்எஸ்எம்இ ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸுக்கு சில டிப்ஸ், சில டெக்னிக்ஸ், சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம இந்த வீடியோ வழியாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு தமிழில் பேசி இந்த விஷயத்தை, இந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்லாம் கொண்டு போய் சேர்ப்பதில் இந்த சேனல் மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வாரம் பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டாபிக் பேர் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ். லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் மரம் இருக்கும், மாங்காய் அடிக்க ட்ரை பண்ணுவோம், மாங்காய் சாப்பிட ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த மாங்காய் மரத்தில் மாங்காய் மேலே இருக்கும், நம்ம குள்ளமாக இருப்போம், கல்லால் அடிப்போம், அவர் கொம்பால் பண்ணுவோம். இதே அந்த மேங்கோ ட்ரீயில் எந்த மேங்கோ நம்ம கைக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை நம்ம ஈஸியாக பொறிக்க முடியும், கல்லால் அடித்து எடுக்க முடியும், மேலே இருந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி பிஸ்னஸில் ஆண்டர்ப்ரனருக்கு, எம்ப்ளாயீஸுக்கு லோ ஹேங்கிங் ஃப்ரூட் டெய்லி தேவைப்படுது. தோ நம்ம சொல்லுவோம் அடுத்த ஒரு 3 வருடத்தில் நம்ம இவ்வளோலாம் அச்சீவ் பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய டார்கெட் வச்சுருக்கோம், அடுத்த வருஷம் நம்ம இவ்வளோ பண்ண போகிறோம் நம்ம சொன்னாலும் நாளைக்கு என்ன எனக்கு ஒரு ஹாப்பினஸ், இன்னைக்கு எனக்கு என்ன ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா? அந்த இன்னைக்கு ஹாப்பினஸ், நாளைக்கு ஹாப்பினஸ் தொடர்ச்சியாக இதை செய்ய அடுத்த வாரம் ஒரு விஷயம், அதுலேருந்து அதுக்கு அடுத்த வாரம், இப்படி படிப்படியாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அந்த மோட்டிவேஷன் தான் நான் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறேன். அந்த மோட்டிவேஷன் நம்ம முதல்ல பண்ணுறோமா, நம்ம எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ணுறோமா? ஒரு சர்வே ஒன்று நான் படித்தது என்ன சொல்லுதுன்னா, ஒரு எம்ப்ளாயி கிட்ட போய் ஒரு கம்பெனியில் கேட்குறாங்க, நீங்கள் பண்ணுற வேலையை ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை உங்களுடைய மேனேஜரோ, உங்கள் லீடரோ, உங்கள் பாஸோ நீ சூப்பராக பண்ணியிருக்கப்பா, நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த சர்வேல எம்ப்ளாயிஸ் சொன்ன பதில் சர்ப்ரைஸான, ஷாக்கிங்கான நியூஸ். இது குளோபலாக எடுக்கப்பட்ட சர்வே நான் நினைக்கிறேன். அவங்க வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை சொன்னாலே பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்கிறதாக கேள்வி. அப்போது ஒரு மனிதனுக்கு உணர்வு, ஃபீலிங்ஸ் உள்ளவன் தான் மனுஷன். அவனுக்கு நீங்கள் வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ மட்டும் நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டியாவது ஒரு மனிதன் நல்லா பண்ணியிருக்கலாம். வாரத்துக்கு அட்லீஸ்ட் 4ஆவது பண்ணியிருக்கலாம். அப்போது வாரமாகவோ டெய்லியாகவோ ஒரு மனிதனை பார்த்து நல்லா தான் ஏன் பண்ணுற, இன்னும் நல்லா பண்ணியா, இன்னும் பெட்டராக பண்ணு, சூப்பராக தான் பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? எப்போவுமே நீ இது பண்ணலை, இது சரியில்லை, ஓகே சரியில்லைன்னா சொல்லணும், அதை மட்டுமே சொன்னால். அந்த சர்வேவோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும். சரி, உன்னை மோட்டிவேட் தான் பண்ணலை, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்காக ஒன்று சொல்லலை, எவ்வளோ தடவை குறைய கண்டுபிடிக்கிறாங்க, தப்பு மட்டும் எவ்வளோ தடவை சொல்கிறாங்கன்னா அது ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லுவாங்க சார். அப்போ யோசிச்சு பாருங்கள், வீடாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், நாடாக கூட இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் குறைய மட்டுமே நம்ம சொல்லிட்டு மோட்டிவேஷனே இல்லாமல். ஏன்னா நல்ல விஷயம் செய்யும்போது மோட்டிவேட்டும் பண்ணணும், தப்பு செய்யும்போது குறையும் சுட்டி காமிக்கணும். ஆனால் குறைய மட்டும் தான் சுட்டி காமிப்பேன், நிறைய சொல்லவே மாட்டேன்னு சொன்னால் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் எப்படி இருக்கும் அந்த எம்ப்ளாயிக்கு? மனுஷன் தானே. அதனால தான் நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக, ஃபங்க்ஷனலாக ட்ரைனிங் ப்ரோக்ராம், ப்ராடக்ட் நாலேஜோ, ஃபங்க்ஷனல் நாலேஜோ, ரோல் நாலேஜோ கொடுக்குறாங்களோ ஆஸ் எ ட்ரைனிங் ப்ரோக்ராமாக, அந்தளவுக்கு ஈக்குவலண்ட்டாக, அட்லீஸ்ட் அது கொஞ்சம் கம்மியாகாது மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் நிறுவனத்தில் உங்கள் எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் கடைசியாக எப்போ மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணீங்க? எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதில் நீங்கள் ரிசல்ட்லாம் இம்மீடியட்டாக பார்க்கக்கூடாது. நான் கூப்பிட்டேன் சார், ஒரு ட்ரைனர் வந்தார், ஒரு 1 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணார், ஒன்றும் ரிசல்ட்டே இல்லையே, ரிசல்ட்லாம் அப்படி வராது. இது ரிலேஷன்ஷிப் பில்டிங் மாதிரி. அது உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸாக போகும், சப்கான்ஷியஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அதுவும் மாதம் நீங்கள் செய்ய தொடர்ச்சியாக செய்ய உள்ள அந்த ஃபீலிங் வரும். இதை ஒரு சிம்பிள் டெக்னிக் மூலமாக நான் என்னுடைய பயிற்சியிலேருந்து, நான் ஒரு 26 வருஷமாக நான் தியான பயிற்சியில் இருக்கிறதுனால அங்கேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் நான் இதயத்தில் தியானம் பண்ணுற ஒரு பயிற்சியை இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறோம், இலவசமாகவே சொல்லிக் கொடுக்குறோம். அதில் நான் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா,
மோட்டிவேஷன் வந்து முதல்ல செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். எனக்கு நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கணும். வெளியிலேருந்து யாரும் என்னை மோட்டிவேட் பண்ண வேண்டாம். நானே என்னை மைண்டு ஸ்ட்ராங்காக மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு அழகான டூல் மெடிடேஷன், தியானம். நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இதை பார்க்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸுமே கேட்குறேன். இதில் எல்லாம் உங்களுடைய ஃபெய்த், உங்கள் கல்ச்சர், உங்களுடைய ரிலீஜன் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில். ஆனால் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு இதயத்தில் கொண்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் உங்களால் உட்கார முடிஞ்சால், டெய்லி உட்கார முடிஞ்சால் தொடர்ச்சியாக செய்ய 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 உங்கள் மனசு முதல்ல கிளியர் ஆகும், ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா நிறைய நேரம் நமக்கு வந்து பம்பார்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எண்ணங்கள் மூலமாக. இது வந்து செல்ஃப் மோட்டிவேஷன். நமக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கிறது, காசு பணம் செலவில்லாமல் எங்கேயுமே போகாமல் நம்ம வீட்லேயே உட்காந்து நம்ம பெட்ரூமில் நம்ம ஹாலில் உட்காந்துட்டு தொந்தரவு இல்லாமல் அமைதியாக டெய்லி ஒரு 10 நிமிஷம், காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் பண்ணாலே இதுவே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான் 26 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இது அந்த அனுபவத்தில் நான் இதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது செல்ஃப் மோட்டிவேஷன். சரி, கம்பெனி உள்ளே வரும். வந்த உடனே கம்பெனியில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ், நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு நல்ல ட்ரெயினரை கூப்பிட்டு நீங்கள் வந்து எங்கள் டீமுக்கு வந்து ஒரு டீம் பில்டிங் ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்க சார், எல்லாருக்கும் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு செஷன் பண்ணி கொடுங்க, ஒரு மோட்டிவேஷன் பண்ணி கொடுங்க. அஃப்கோர்ஸ் சில பேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே டைம் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பார். நம்ம அவரையும் டைம் மேனேஜ்மெண்ட்டில் உட்கார வைப்போம். இருக்கட்டுமே, கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் கிடைக்கும்ல. ஸோ ஒரு டீம் பில்டிங் பண்ணலாம், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் பண்ணலாம், டீம் பாண்டிங் பண்ணலாம், ஹவு டு ஒர்க், ஹவு டு கொலாபரேட் சொல்லிக் கொடுக்கலாம், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா பெருசாக செலவாயிட போகிறதில்ல. கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மனித வளத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மனித வளம் மோட்டிவேட் ஆகும்போது, லோ ஹேங்கிங் ஃப்ரூட் கிடைக்கும் பொழுது இந்த லாங் டேர்ம் ரிசல்ட்டுக்கு வந்து அது வந்து அச்சாணியாக அமைகிறது. ஸோ சொல்ல வர விஷயம் ஒன்று தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நல்ல விஷயத்தை திரும்ப 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 சொல்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் தயவுசெய்து உங்கள் ஆர்கனைசேஷனில் மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு எம்ப்ளாயீஸுக்கு உண்டான ஸ்கில் பில்டிங்க்கு மட்டும் ஃபோக்கஸ் இல்லாமல் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ், இன்டோர் ப்ரோக்ராம் பண்ணலாம், அவுட்டோர் ப்ரோக்ராம் பண்ணலாம், அவுட் பவுண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, கேம் வழியாக ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூ கேன் ரீச் தி சேனல். இந்த சேனலை நீங்கள் ரீச் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் வேணும்னு சொல்லுங்கள். சேனல் வழியாகவே நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி ட்ரைனர்ஸை கூட நம்ம சேனல்லேருந்து, நம்ம டீம்லேருந்து யாராவது நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறோம். பயன்படுத்திக்கோங்க. நிறைய வளம் இருக்குது, மனித வளம் இருக்குது, நிறைய டேலண்டட் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. உங்கள் எனர்ஜி அப்படியே ஒரு ஆஃப்டர் ஆல் ஃபோன் எடுத்திங்கன்னா டெய்லி சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு 2 தடவை ஒரு தடவை மினிமம் ஃபோன் சார்ஜ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனல் ட்ரைனர்ஸை பயன்படுத்திக்கோங்கன்றது தான் இது வழியாக நான் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்த வாரம் அடுத்த எபிசோடில் நமக்கு வந்து ரிபப்ளிக் டே கொண்டாட போகிறோம், 26 ஜனவரி மாதம். ஸோ அதுக்கு உண்டான ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.